கலர்ல ரேசர் காரா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காகவே புதுசா 3 சக்கரம் இருக்கிற ரேஸ் காரை தயாரிச்சு குட்டி மாணவர்கள் இளம் விஞ்ஞானியா உருவெடுத்து இப்போ நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இதுல வந்து நாங்க பவர் ஷேரிங், அடுத்து ஸ்விங்கா மெத்தட் எல்லாமே டியூப்லெஸ் டயர் தான். நாங்கள் ஹோண்டா ஆக்டிவா இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட பெட்ரோல் கெப்பாசிட்டி என்னன்னா 300 ml. ஃபுல் டேங்கில் நம்ம இங்கேருந்து கரெக்டாக எலத்தூர் வரைக்கும் போகலாம். இது வந்து எல்லாமே பட்டர் ஸ்டேரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிரேக்குக்கு வந்து நாங்கள் பெடன் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தென்காசி அடுத்த வேல்ஸ் வித்யாலயா அப்படின்ற தனியார் பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு மினி ரேஸ் காரை செஞ்சு அசத்து இருக்காங்க. ஹர்ஷத், சக்தி, மீரான், திலக் அப்படின்ற 4 பேருமே ஒரே பள்ளியில 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதுல ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு பார்த்து ரேஸ் கார் மேல கொண்ட ஆர்வம் காரணமாகவும் இவங்க எல்லாருமே ஒன்னா ஒரே கார்ல டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஆசையில இருந்ததுனாலயும் ஒரு 3 சக்கர ரேஸ் காரை அவங்களே தயாரித்து அதுல டிராவல் பண்ணி அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்காங்க. இது பம்பர் மாதிரி ஆக்ட் ஆகும், அதுவும் இல்லாமல் ஏரோடைனமிக்கும் ஆக்ட் ஆகும். இதில் மொத்தம் வெயிட் வந்து 400 kgs வரைக்கும் ஆகும். வண்டியோட வெயிட் வந்து 85 kgs இருக்கு. இதில் கம்ஃபர்டபுளாக போனோம்னா 2 பேர் போகலாம். அதில் நிறைய பேர் போனோம்னா 4 to 5 members வரை போகலாம். இது மட்டும் கிடையாதுங்க, அவங்களோட அடுத்த டார்கெட்டா அவங்க பெட்ரோல் செலவை கம்மி பண்றதுக்காக தண்ணியிலேயே ஓடக்கூடிய காரை செய்ய போறாங்களாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. டோட்டல் பட்ஜெட் வந்து 25,000 ஆயிருக்கு. அடுத்த கட்ட ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக் இன்ஜின் இதில் 4 வீல் பண்ணி ஒரு காரை F1 ரேஸ் கார் ஒரிஜினல் கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் வாட்டரில் ஓடுற மாதிரி தண்ணி ஊற்றுறப்ப பெட்ரோல் செலவு கம்மி பண்ணதுக்கு நாங்கள் தண்ணியில் ஓடுற மாதிரி வாட்டர் இன்ஜின் பண்ணலாமான்னு இருக்கோம். இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகி அனைவராலுமே பாராட்டப்பட்டு வருது. என் பேர் சக்தி விக்னேஷ். நான் வேல் சிட்டி ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் ஒரு ரேஸ் கார் செய்யலான்னு இருந்தோம். எப்படின்னா முன்னாடி MSCCயில் ஒரு ரோபோட் செஞ்சோம். அதுலேருந்தே நாங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். அதுலேருந்து இப்போ ப்ராஜெக்ட் வச்சது அந்த F1 ரேஸ் கார். இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் சொல்லுவோம். என் பேர் ஹர்ஷத், என் பேர் மீரான் மெயின் ஷெரீஃப், என் பேர் திலக். நாங்கள் இந்த ப்ராஜெக்டே எல்லாமே ஸ்கிராப்லேருந்து பட்ஜெட்டை கம்மி பண்ணி ஸ்கிராப்லேருந்து தான் எடுத்து செய்யலான்னு இருந்தோம். இதில் வந்து நாங்கள் பவர் ஷேரிங், அடுத்து ஸ்விங்கா மெத்தட் எல்லாமே டியூப்லெஸ் டயர் தான். நாங்கள் ஹோண்டா ஆக்டிவா இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட பெட்ரோல் கெப்பாசிட்டி என்னன்னா 300 ml. ஃபுல் டேங்கில் நம்ம இங்கேருந்து கரெக்டாக எலத்தூர் வரைக்கும் போகலாம். இது வந்து எல்லாமே பட்டர் ஸ்டேரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிரேக்குக்கு வந்து நாங்கள் பெடன் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுமாதிரி பவர் ஸ்டீரிங். இது முன்னாடி எல்லாமே இது பம்பர் மாதிரி ஆக்ட் ஆகும், அதுவும் இல்லாமல் ஏரோடைனமிக்கும் ஆக்ட் ஆகும். இதில் மொத்தம் வெயிட் வந்து 400 kgs வரைக்கும் ஆகும். வண்டியோட வெயிட் வந்து 85 kgs இருக்குது. இதில் கம்ஃபர்டபுளாக போனோம்னா 2 பேர் போகலாம். அதில் நிறைய பேர் போனோம்னா 4 to 5 members வரை போகலாம். இதுக்கு சப்போர்ட் இருந்த எல்லாரும் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூலில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூலில் விக்னேஷ் சாரும் எங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார். டோட்டல் பட்ஜெட் வந்து 25,000 ஆயிருக்கு. அடுத்த கட்ட ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக் இன்ஜின் இதில் 4 வீல் பண்ணி ஒரு காரை F1 ரேஸ் கார் ஒரிஜினல் கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் வாட்டரில் ஓடுற மாதிரி தண்ணி ஊற்றுறப்ப பெட்ரோல் செலவு கம்மி பண்ணதுக்கு நாங்கள் தண்ணியில் ஓடுற மாதிரி வாட்டர் இன்ஜின் பண்ணலாமான்னு இருக்கோம்.